Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajmain wa ba'd. Ya sahibai sijni arbabun mutafarriquna khairun amillahul wahidul qahar. Ramla bint Abi Sufyan radiyallahu ta'ala anha இவங்கள நஜ்ஜாஷி மன்னன் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். ஏற்கனவே ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் வலியாக இருந்தாங்க. அந்த திருமண சபையில நஜ்ஜாஷி மன்னனுக்கு ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூது அனுப்புறாங்க, நீங்க பொறுப்பாக இருந்து உம்மு ஹபீபாவை எனக்கு திருமணம் முடிச்சு வைங்க. நஜ்ஜாஷி மன்னன் ஹுத்பா ஓதினார். அல்ஹம்துலில்லாஹில் குத்தூஸ் அல் முஃமினுல் அஸீஸுல் ஜப்பார் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ அன்னஹு ஹுவல்லதீ பஷ்ஷர பிஹி ஈஸா இப்னு மர்யம் என்று அவர் ஹம்து ஸலவாத் ஓதிட்டு, அம்மா பஅத் ஃபஇன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் தலப மின்னி என்னிடத்துல வேண்டினார், அன் உஸவ்விஜஹு உம்ம ஹபீபத பின்த் அபி சுஃபியான், அபு சுஃபியானுடைய மகள் உம்மு ஹபீபாவை அன்னாருக்கு திருமணம் முடிச்சு வைக்குமாறு ஃபஅஜப்துஹு இலா மா தலப அவருடைய வேண்டுகோளுக்கு நான் பதிலளித்தேன். மேலும் வ அம்ஹர்துஹா நியாபத்தன் அன்ஹு 400 தீனாரின் தஹபன் அவளுக்கு 400 தீனார்களை தங்க நாணயங்களை நான் மஹராக கொடுக்கிறேன். அலா சுன்னதி ரசூலில்லா ரசூல்லாவுடைய நடைமுறையின் படிக்கு என்று அவர் சொன்னாரு. அதன் பின்னார தீனார்களை அவங்களுக்கு முன்னால் அப்படியே கொட்டப்பட்டுச்சு. ஹாலித் என்ற ஒருத்தர் இருந்தாரு, அவரும் ஹுத்பா ஓதினாரு. அல்ஹம்துலில்லாஹி அஹ்மதுஹு வ அஸ்தஈனுஹு வ அஸ்தக்ஃபிருஹு வ அதூபு இலைஹி வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பிதீனில் ஹுதா வல் ஹக்கி லியுல்ஹிரஹு அலா தீனி குல்லி வலவ் கரிஹல் காஃபிரூன். திருமணம் நடந்தேறது. நஜ்ஜாஷி மன்னன் துஆ செய்றார், ஃபபாரக்கல்லாஹு லிரசூலிஹி பிஸௌஜதிஹி, அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் பரக்கத் செய்வானாக. வ ஹனீஅன் லி உம்மி ஹபீபத பிமா கதபல்லாஹு லஹா மினல் கைரி, நலவிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மு ஹபீபாவுக்கு எதனை எழுதினானோ அதற்கு அவளுக்கு சுபசோபனம் உண்டாவதாக என்று சொன்னாங்க. சும்ம ஹமலல் மால வ ஹம்ம ஐ யம்லிய பிஹி இலைஹா ஃபகாம அஸ்ஹாபுஹு லிகியாமிஹி வ ஹம்மு பில் இன்சிராஃபி ஐலன் ஃபகால் லஹும் நஜ்ஜாசி இஜ்லிசு. இப்ப விஷயம் எல்லாம் முடிஞ்சதன் பின்னால அங்க இருந்து எழுந்து செல்றதுக்கு மக்கள் நாடிய நேரம் நஜ்ஜாசி சொன்னார், நீங்க எல்லாரும் உட்காருங்க. ஃபஇன்ன சுன்னத்தல் அன்பியாஇ இதா தஸவ்வஜு அய்யுத்இமு தஆமன், நபிமார்களுடைய வழிமுறை தான், சுன்னத்து தான், ஒரு திருமணம் நடந்தால் உணவு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும் என்று வதஆலஹும் பிதஆமின் ஃபஅகலல் கௌமுன் ஃபல்து, சாப்பாடு கொண்டு வர வைத்து அங்கே பரிமாறப்பட்டு அந்த கூட்டம் அதனை சாப்பிட்டு அவங்க திரும்பி செஞ்சிட்டாங்க. இந்த நேரம் ஹஸரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, எனக்கு அந்த பணம் அப்ரஹா என்ற பெண்மணி, அப்ரஹா என்ற யானை படைக்குன்னு சொல்றது, அங்க அப்ரஹா என்ற ஒரு பெண் இருந்தால் அந்த பெண் தான் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஹஸரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்துல பரவு கொண்டு வந்து சேர்த்தார். அந்த நேரம் அவங்க அதுல இருந்து 500 மிஸ்கால் தங்கத்தை எடுத்து அந்த பெண்மணிக்கு கொடுத்தாங்க. சொன்னாங்க, நீ எப்பொழுது எனக்கு ஹஸரத் ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்க போறாங்க, ஹஸரத் ரசூலுல்லாஹ் என்ன திருமணம் முடிக்க போறாங்க என்ற நன்மாராயத்தை சொன்னாயோ அந்த நேரம் என்னிடத்துல இருந்ததைத்தான் நான் உனக்கு தந்தேன்.
அதாவது இன்னி குந்து ஆதைத்துக்கி மா ஆதைத்து ஹீன பஷர்தனி வலம் யகுன் இந்தி யௌமைதின் மாலுன். அந்த நேரம் என்னிடத்துல எந்த விதமான செல்வமும் இருக்கல்ல, என்னுடைய காப்புரெண்ட நான் கலட்டி உனக்கு தந்தேன். மேலும் அவங்களுடைய மோதிரம் ஒன்று இருந்தது, ஹல்ஹால் அதாவது கொலுசு இருந்தது. இதெல்லாம் கலட்டி ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் பேசியிருக்கிறாங்க என்ற அந்த நன்மாராயத்தை அபுரஹா என்ற பெண் கொண்டு வந்த நேரம் அவங்க தான் அணிஞ்சிருந்த அனைத்து நகைகளையும் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இப்பொழுது 400 தீனார் தங்கம் கிடைச்சிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண் அதனை கொண்டு வந்து கொடுக்கிற சந்தர்ப்பம் சொல்லுறாங்க, நீ அந்த நேரம் என்னிடத்துல எது இருந்துச்சோ அதைத்தான் பெற்றுக்கொண்டாய். அந்த நேரம் எனக்கு பணம் இருக்கல்ல, இப்பொழுது பணம் எனக்கு கிடைக்க பெற்றிருக்குது என்று சொல்லி அதுல இருந்து அவங்களுக்கு கொடுக்கிறாங்க. ஹஸரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்க போறாங்க என்ற அந்த செய்தியில சந்தோஷத்துல அவங்களால தாங்க முடியல, அனைத்தையுமே கொடுக்கறதுக்கு தயாரானாங்க. இவ்வாறாக அவங்களுக்கு நிறைய அம்பர், மிஸ்க் போன்ற வாசனை திரவியங்கள் எல்லாம் வந்தது, அவைகளையும் கொடுத்தாங்க. எனவே இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய சம்பவத்தில் இருந்து எங்களுக்கு பெறக்கூடிய படிப்பினைகள் ஏராளமாக இருக்குது. ஒன்று, அவங்களுடைய கூவத்துல் ஈமான், அவங்க நலவுல உறுதியாக இருந்தாங்க. இதனால் அவங்களுக்கு கிடைத்த சிறப்பு ரொம்பவும் மிகைத்ததாக இருந்துச்சு. அடுத்தது, அவங்களுடைய தந்தை அபு சுஃபியான் எப்பொழுது இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அதே நேரம் அவங்களுடைய கணவனும் முர்த்ததானாரோ, இவங்களை அந்த இஸ்லாத்துல இருந்து மீண்டும் கணவனுடைய மார்க்கத்துக்கு திருப்புறத்துக்கு கடுமையான முயற்சி செஞ்சாங்க. ஆனாலும் தந்தையும் விட்டு விட்டாங்க. அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனுக்கே முன்னுரிமை கொடுத்தாங்க. குர்ஆன் சொல்லுது, வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா, நாங்க மனிதனுக்கு வசியத் செஞ்சிருக்கிறோம் அவங்களுடைய பெற்றோர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு. வைன் ஜாஹதாக லிதுஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்ம், உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்துல அவங்க உங்களுக்கு அல்லாஹ்வை கொண்டு இணை வைக்கிறதுக்கு ஏவினால் ஃபலா துதிஹுமா, அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் வழிபட வேண்டாம். இலைய மர்ஜிக்கும் ஃபௌனபிக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் என்னிடத்திலே மீண்டு வர வேண்டும், நீங்க செஞ்சு கொண்டு இருந்தவற்றை உங்களுக்கு நான் அறிவிப்பேன் என்ற அடிப்படையில அவங்களுடைய தந்தை ஷிர்க்குக்கு அழைக்கிற நேரம் அதுக்கு கடுமையான எதிர்ப்பாக இருந்தாங்க. அத்துடனே இவங்க ஷரியத்துடைய சட்டத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுக்கு உறுதுணையாக இருக்குமாறு சொல்றான். அதே நேரம் கணவனையும் இயன்ற அளவு முயற்சி செஞ்சாங்க இஸ்லாத்தின் பக்கம் எடுக்கிறதுக்கு. வத்தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான் என்கிறதுக்கு ஏற்ப அவங்க நலவுக்கும் தக்வாவுக்கும் உடந்தையாக இருந்தாங்க. அவங்களுடைய கணவனுடைய பாவத்துக்கும் எல்லை மீறலுக்கும் உடந்தையாக இருக்கல்ல. இறுதியில் இவங்க ஹபஷாவுல ஹிஜ்ரத் செஞ்சு பலதரப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பட்டாங்க. அபு சுஃபியான் ஒரு தடவை வருகிறார் ஹஸரத் உம்மு ஹபீபாவை சந்திக்கிறதுக்கு. அவர் வீட்டுக்குள்ள வந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விருப்பு அங்கே இருந்துச்சு. அவர் அதுல உட்கார்றதுக்கு முயன்றாரு. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அதனை எடுத்து ஓரமாக்கினாங்க. அந்த நேரம் அவர் கேட்டாரு, ஏன் நான் அதுல அமர்வதற்கு தகுதி இல்லையா? நீங்க ஒரு முஷ்ரிக், ஒரு நஜிஸ்ல இருக்கிறீங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ் பரிசுத்தமானவர்கள், அவர்களுடைய இருப்புல அவங்களுடைய விருப்புல உட்கார்றதுக்கு நீங்க தகுதி இல்லை என்று சொன்ன நேரம் அபு சுஃபியான் கூறினார், நீ இந்த இஸ்லாத்தை ஏற்றதன் பின்னால மிகவும் மோசமா போயிட்டாய், மிகவும் கெட்ட தன்மைகள் உன்னிடத்துல வந்திருக்குது என்றெல்லாம் அவர் கூறினார். அத்துடனே ஹஸரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மௌத்தாக போகக்கூடிய சந்தர்ப்பத்துல ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள அழைத்து சொன்னாங்க, நாங்க பல மனைவிகள் ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு
எங்களுக்கு மத்தியில ஏதேனும் மனக்கசப்புகள் ஏற்பட்டிருந்தா நீங்க என்ன மன்னிக்கணும் என்று சொல்லி ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களிடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க. ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் அதனை புரிந்து கொள்றாங்க. சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் மன்னிப்பானாக. சர்ரத்தனி சர்ரக்கல்லா, நீங்க என்ன சந்தோஷப்படுத்தினீங்க, சர்ரக்கில்லா, அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்துவானாக என்று சொல்லி துஆ செய்றாங்க. வாரிசலத்திலா உம்மி சலமத்த, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்திலே ஆள் அனுப்பி அவங்களையும் வரவழைத்து ஃபகாலத்லஹா மிஸ்லதாலிக், ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களிடத்துல சொன்னதை போல, கதுக்கான பைனனா மா யகூனு பைனல் தராயிர், பல மனைமார்களுக்கு மத்தியில உண்டாகக்கூடிய சில தகராறுகள் எங்களுக்கு மத்தியில உண்டாகிருக்கும். எனவே அல்லாஹ்க்காக வேண்டி அவைகளை மன்னித்து கொள்ளுங்க என்று சொல்லி ஹஸரத் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்திலேயும் கேட்கிறாங்க. அவங்களும் துஆ செய்றாங்க. இப்படியான நல்ல தன்மைகளை உள்ளடக்கியவர்களாக ஹஸரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இருந்தாங்க. இறுதியில அவங்க இந்த உலகத்தை விட்டும் பிரிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த விடயங்களை வைத்து, அவங்களுடைய நல்ல தன்மைகளை வைத்து நாம் எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். எனவே இவங்க சனத்த 40 ஹிஜ்ரத்தி, ஹிஜ்ரி 44வது வருடத்துல மௌத்தா போறாங்க. 42 என்றும் சொல்லப்படுது. ஒரு ரிவாயத் இருக்குது இவங்களுடைய கபரு திமிஷ்கில் அமைந்தது என்று. என்றாலும் சரியான ரிவாயத் ஜன்னத்துல் பக்கீல மதீனாவுல, மதீனா முனவ்வர்லாவ தான் இவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா. நாங்க இறுதியாக சூரா யூசுஃபுடைய 39வது ஆயத்தை படித்தோம். யா சாஹிபை சிஜ்னி அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைருன். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சிறையில் உள்ள நண்பர்களுக்கு தாவத் கொடுக்கறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. என்னுடைய சிறையின் தோழர்களே, பலதரப்பட்ட தெய்வங்களா சிறந்தவர்கள், அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், அல்லது அனைத்தையும் நிர்வகிக்கும் அடக்கி ஆளும் அல்லாவா என்று கேட்டு அவங்களுடைய தாவத்தை தொடர்றாங்க. மா தஅபுதூன மின் தூனிஹி இல்லா அஸ்மாஅன், அல்லாஹ்வை தவிர்த்து நீங்க எதையெல்லாம் வணங்கி கொண்டு இருக்கிறீங்களோ அவைகள் வெறுமனே பெயர்கள் தான், பெயர்களை தவிர வேறு எதுவும் இல்லை. சம்மைத்துமூஹா அன்தும் வாபாவுக்கும், அந்த பெயர்களை வைத்தது நீங்களும் உங்களுடைய மூதாதைகளும் தான். மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி நீங்க ஒன்றை வணங்குவதற்கு உங்களுக்கு எந்த விதமான அதிகாரத்தையும் அளிக்கல்ல. இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், தீர்ப்பு அல்லாஹ்வுக்கு தவிர வேற யாருக்கும் இல்ல. அமர அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அவன் ஏவி இருக்கிறான். தாலிக தீனுல் கையம், அப்படி அவனை மட்டும் வணங்குவது தான் நேர்த்தியான மார்க்கம். வலாக்கின்ன அக்ஸரன் நாசி லா யஅலமூன், என்றாலும் அதிகமான மனிதர்கள் இதனை விளங்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலாவை தவிர உள்ள எல்லாமே நீங்கி மறைந்து விடக்கூடியது. அவைகள் எல்லாமே நிழலுக்கு ஒப்பானது. நிழல் எப்படி நீங்கி மறைந்து விடுமோ அதே போல தற்காலிகமானது. அறிவுள்ளவங்க அந்த நிழலை பின்பற்ற மாட்டாங்க. நிழல்களை நிர்மாணித்தவன் அல்லாஹ், அவன் ஒருவனைத்தான் பின்பற்றுவாங்க. அல்லாஹு தஆலா அவனை பின்பற்றத்தான் கட்டளையிட்டிருக்கிறான். அதுதான் எங்களுடைய மார்க்கம். பகிரங்கமான மறைவான ஷிர்க் எதுவுமே, இணை வைத்தல் எதுவுமே அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடாது. இன்றைக்கு நாங்க பல கட்டங்கள்ல முர்த்ததாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. நாங்க ரித்தத்துடைய வார்த்தையை கூட பேசிடுறோம். ஒன்று இருக்குது ஷிர்குல் ஹஃபி, மறைமுகமான ஷிர்க். அதாவது ஒரு மனிதன் தொழுகையில சோம்பல் காட்டுறான். இப்போ இறுதியில அவனுக்கு ஒரு எண்ணம் ஒன்று வரும்,
இந்த தொழுகை ஒன்று கடமையாக்கப்படாமல் இருந்தா நல்லா இருக்குமே. ஏன்? அவனுக்கு அதை எடுத்து நடக்கிறது சிரமம். அவனுடைய பாவத்தின் காரணமாக சிரமமாகிட்டது தொழுகை போன்றாமல் அவனுக்கு. இது தொழுகை ஒரு உதாரணமாக எடுத்து சொல்றது. ஏனெனில் இபாதத்துகள்ல கலிமாவுக்கு பின்னால ஆக முக்கியம் வாய்ந்தது தொழுகை. இப்ப இதுல பழக்கம் இல்லாதவனுக்கு அது சுமையாக ஆகிடும். சில சந்தர்ப்பங்கள்ல அவன் அறிந்தே அதனை விடக்கூடியவனாகவும் ஆகிடுவான். இறுதியில அவனுடைய உள்ளத்துல மறைமுகமாக தோன்றும், இப்படி தொழுக ஒன்று விதியாக்கப்படாமல் இருந்தா நல்லா இருக்குமே என்று. இது அவனை ஷிர்குல கொண்டு போயிட்டு சரி. இப்படியாக ஷிர்குல் ஹஃபி அதுவும் நடக்கும். காரணம் என்னண்டா, அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன் என்ற உபூதியத்தை, அல்லாஹ் வணங்குறதுக்கு தகுதியானவன், நான் அவனுடைய அடிமை என்கிறத இவன் சம்பூர்ணமாக மறக்கக்கூடிய ஒரு நிலைமை அங்க உண்டாகுது. இதனால மறைவான ஷிர்கு, வெளிப்படையான ஷிர்கு அனைத்தை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல பாதுகாவல் தேடுறதோட அவைகளை விட்டும் விலகி இருக்கிறதுக்கும் நாங்க முயற்சிக்கணும். இதற்காக வேண்டித்தான் 5ஆம் கலிமா, அது ரத்துல் குஃப்ர் என்று சொல்லப்படும். குஃபுரை தட்டக்கூடியது, குஃபுரை இல்லாமலாக்கக்கூடியது. இதனை நாங்க ஒரு நாளைக்கு 2 தடவையாவது ஓதும், காலையிலே மாலையிலே. அதுல நாங்க அல்லாஹ் இடத்துல கார்மானம் தேடுறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக, யா அல்லாஹ் உனக்கு இணை வைக்கிறதை விட்டும் அந்த பாவத்தை விட்டும் நான் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுகிறேன். மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலமு, நான் அறிந்த நிலைமையில உனக்கு இணை வைக்கிறதை விட்டும், வ மா லா அஅலமு, இன்னும் அறியாத நிலைமையில என்னின் மூலமாக உனக்கு இணை நடப்பதை விட்டும், ஷிர்க் செய்வதை விட்டும் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுகிறேன் என்று நாங்க துஆ கேட்கணும். அதே மாதிரி அதுல நாங்க சொல்லுகிறோம், யா அல்லாஹ் உன்னை தவிர வேற யாரையும் நாங்க வணங்குறோம் இல்ல என்றெல்லாம் குறிப்பிடுகிறோம். எனவே இந்த கலிமா காலையிலே மாலையும் ஒவ்வொரு மூமினும் ஓதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல எங்களை சேர்த்து வைக்கக்கூடிய இஹ்லாஸ்ல முதன்மையானது தான் எங்களுடைய உல சுத்தம் அடையணும், ஈமானுடைய வழிபாட்டுல ஆசை வைக்கணும், அல்லாஹ் தாலாவுடைய விஷயத்துல மிகைத்த ஆசை உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் எங்களுடைய ஈமான் பிரயோஜனப்படும். அல்லாஹ்வுடைய நன்மையை ஆதரவு வைத்து அவனுடைய வேதனையை பயந்து அவனை நாங்க வழிபடுறதை விடவும் நாங்க முழுமையாக அல்லாஹ்வை அடையணும், அவனுடைய திருப்தி அடையணும் என்பதற்காக வேண்டிய அமல் செய்யறது தான் சிறந்தது. இதனால தான் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, எனக்கு சொர்க்கம் போறதுக்கும் 2 ரக்காத் தொழுறதுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டால் நான் 2 ரக்காத் தொழுறதைத்தான் ஏற்றுக்கொள்வேன். ஏனெனில் சொர்க்கம் போறது என்னுடைய சந்தோஷத்துக்காக, 2 ரக்காத் தொழுறது என்னுடைய ரப்பின் சந்தோஷத்துக்காக. இதுதான் ஈமானுடைய உயர்ந்த அந்தஸ்து. இந்த அந்தஸ்துக்கு தான் நாங்க வரணும். துனியாவுடையவோ ஆஹிராவுடையவோ எந்த விதமான செல்வத்தையோ எந்த விதமான தேவையோ எதிர்பார்த்து அமல் செய்யறது இல்லை. அதே மாதிரி நரகத்துக்கு பயந்து அமல் செய்யறதும் இல்லை. மாற்றமாக அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நான் அவனுடைய உபூதியத்தை நிலைநாட்டணும் என்ற நீயத்துல யாரு இபாதத் செய்வாங்களோ அவங்க தான் ஆக உயர்ந்த ஈமானுடைய அந்தஸ்து உடையவங்க. இன்றைக்கு முஸ்லிக்கீன்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இணை வைக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மான்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான். இன்றைக்கு ஓதின ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரத்தையும் கொடுக்கல. அன்தும் வ ஆபாவுக்கும் என்றெல்லாம் அங்க சொன்னது. இப்ப உங்களுக்கும் அதற்குரிய எந்த அதிகாரமும் இல்லை, உங்களுடைய மூதாதையர்களுக்கும் இல்லை. எதனை நீங்கள் பெயர்களாக வைத்து அழைத்து வணங்குறீங்களோ அது வணக்கத்துக்கு தகுதியான தெய்வங்கள் அல்ல. நீங்க தான் அவர்களுக்கு பெயர்களை ஏற்படுத்திக்கிறீங்க.
இப்படி செய்யறது மார்க்கம் இல்லைங்கிறது தான் இந்த ஆயத்தினுடைய கருத்து. ஒரு தடவை தவசாலிகள் உடைய ஒரு கூட்டத்தை கடந்து ஒரு பெண் போறாள். அவள் கேட்கிறார், தர்மம் என்றா என்ன? அதற்கு அவங்க சொன்ன பதில் பணத்தை கொடுக்கிறது. இது உலகவாசிகளுடைய பாமரர்களுடைய தர்மம் என்று அவர் பதில் சொல்லுறாள். மீட்டு கேட்கிறாள், நல்லோர்கள் பெரியோர்கள் இவங்களுடைய தர்மம் என்ன? சிரமப்பட்டு தேடியத செலவு செய்யறது, சிரமப்பட்டு தேடியத அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யறது. அவள் திருப்பி கேட்கிறாள், அப்படி நீங்க சிரமப்பட்டு சம்பாதித்தத அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யறதுக்கு நன்மை எதிர்பார்க்கிறீங்களா? அவங்க எல்லாரும் பதில் அளிக்கிறாங்க, ஆம். அவள் கூறுகிறார், ஒருவர் ஒரு நன்மையை செஞ்சா அவருக்கு 10 மடங்கு நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். நீங்க 1க்கு 10 அடைகிறீங்க, தர்மம் எங்க இருக்குது என்று சொல்லி கேட்கிறார். தர்மம் என்கிறதுக்கு ஓண்ட கருத்து என்னன்னு திருப்பி கேட்கிறாங்க. தர்மம் என்கிறது இந்த பணம் கொடுக்கிறதோ மற்றும் உண்டானவங்களுடைய மேற்வாளியான இந்த விளக்கங்களோ அல்ல. அல்லாஹ் தஆலாக்கா வேண்டிய அமல்களை செய்யறது தான் சரியான தர்மம். சொர்க்கத்துக்காகவோ நரகத்துக்காகவோ நன்மை பயனை அடைவதற்காகவோ இல்ல, வேதனை செய்வதனை பயந்ததுக்காகவோ இல்ல என்று அவள் பதில் சொல்லுறாள். இந்த முறையில தான் எங்களுடைய அமல்களை நாங்கள் இஹ்லாஸ் உள்ளதாக ஆக்கி கொள்ளணும். எனவே இது இஹ்லாஸுக்கு ஆகவும் சிறந்த ஒரு சம்பவமாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காக வேண்டி அமல் செஞ்சாங்க. ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. அல்லாஹ் குர்ஆனில் அதனை பற்றி சூரத்து தஹ்ர்ல சொன்னான். எனவே நாங்கள் அவைகளை பல தடவை பேசிக்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்கள புகழ்ந்தான் என்று சொன்னா, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நாங்கள் உங்களுக்கு உணவு அளிக்கிறதெல்லாம் லிவஜ்ஹில்லாஹ், வெறுமனே அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான், எந்த நோக்கமும் இல்ல, ஒரே ஒரு திருப்தி, அல்லாஹ்வுடைய திருப்தி. ஆனா இன்றைக்கு நாங்க ஒரு தர்மம் செய்யக்கொள்ளையும் இது என்ற பிள்ளைகளுக்கு பயனளிக்க வேண்டும் என்று நியத்து வைக்கிறோம். நாங்க அந்த பிள்ளைகளுக்கு செய்யறோம், எங்கட பிள்ளைகள அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற நியத்துல நாங்க செய்யறோம். நிச்சயமா தர்மத்தின் மூலமா அல்லாஹ் பாதுகாப்பான் என்றாலும் அந்த நியத்தை விடவும் இது நான் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அல்லாஹ் பொருந்தி கொள்ளணும் என்கிறதுக்காக வேண்டி கொடுக்கிறேன் என்ற அந்த தூய்மையான எண்ணங்கள் எங்களிடத்துல வரணும். இதுதான் மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் இப்படியானவங்களை தான் அவனுக்கு மிகவும் இபாதத் செய்தவர்கள் என்று சொல்லி கணக்கெடுக்கிறான். ஏனெனில் சிலருக்கு தர்மம் செய்யறதுக்கு பணம் கிடையாது என்றாலும் அவர்களுடைய தூய்மையான எண்ணம் பெரும் தர்ம கர்த்தாக்களை விடவும், அதாவது பெரும் பெரும் ஈகை குணம் உள்ளவர்களை விடவும் உயர்ந்த அந்தஸ்துல போடுது. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஒரு மனிதன் ஒரு பெரிய மண்குவியலுக்கு அருகாமையால நடந்து போறார். உள்ளத்துல எண்ணம் தோண்டுது, இவைகள் அனைத்தும் தங்கமாகி எனக்கு சொந்தமானால் அனைத்தையும் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில செலவு செய்து விடுவேன். உடனே அல்லாஹ் நபிக்கு வஹி அறிவிக்கிறான், அவருடைய நியத்தை நாங்கள் கபூல் செஞ்சிட்டோம், அவைகள் அனைத்தையும் தங்கமாக மாற்றி அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்த கூலியை கொடுத்திடுகிறோம். எனவே இஹ்லாசுடன் வைக்கக்கூடிய நியத்துகளுக்கு அது உண்மையிலே செயல்படுத்தப்படாவிட்டாலும் கூட அல்லாஹ் உள்ளத்தை பார்த்து அதற்குரிய கூலிகளை தாரான். இன்னொரு சம்பவம் பதிவாக்கப்படுது. சன்ஆ, யமனுடைய தலைநகரம். சன்ஆவுல ஒரு மஸ்ஜிதுல இருந்து கொண்டிருக்கிறார். யாரு? முஹத்திஸ் அப்துல் ரஸாக், முசன்னஃப் அப்துல் ரஸாக் என்று கிதாபும் இருக்குது. அவர் எழுதிய ஹதீஸ் கிதாபுகள். ஹயத் சாபா பெர்டினா இந்த அப்துல் ரஸாக் அதிகமாக வருவார். அப்ப இந்த அப்துல் ரஸாக் சன்ஆவுடைய மஸ்ஜிதுல உட்கார்ந்து மக்களுக்கு நசீஹத் செஞ்சு கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாமே
அவங்களுடைய உபதேசத்தை நசீகத்தை ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆனா ஒரு வாலிபர் மட்டும் அந்த மஸ்ஜித்ல இருந்து ஒதுங்கி ஒரு மூலையில தனித்து உட்கார்ந்து கொண்டு அவருடைய வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்ப அவரிடம் ஒருத்தர் சென்று, நீ ஏன் அப்துல் ரஸாக் உடைய நசீகத்தை கேட்கல? வாலிபர் சொல்றார், நான் ரஸாக்குடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீ ரஸாக்குடைய அடிமை, அப்துல் ரஸாக்குடைய பேச்சை கேட்குமாறு எனக்கு சொல்லுகிறீரே, உன்னுடைய பேச்சில் நீ உண்மையாக இருந்தா நான் யார் என்று உனக்கு சொல்ல முடியுமா என்று அந்த மனிதர் கேட்கிறார். அந்த வாலிபர், நீங்க ஹில்ர் நபி என்று பதில் சொல்றார். இவங்க நபியா வலியா என்றதுல பல கருத்து வேற்றுமை இருக்குது. என்றாலும் அவர் சொல்றாரு, நீங்க ஹில்ர் நபி. ஹஸ்ரத் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தாலாவுக்கு சிறந்த அடியார்கள் இருக்கிறார்கள். அவங்க அழிந்து போகக்கூடிய இந்த அற்ப சொற்ப வாழ்க்கைய நிரந்தரமாக மர்மை வாழ்க்கைக்கு பதிலாக செலவு செய்து விட்டாங்க என்று சொல்லிட்டு போறார். இந்த முறையில ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு கடுமையான சிரமத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறக்கல்ல. அவங்கள சிறையில போடப்பட்டிருக்குது. அந்த சிறைக்குள்ளையும் தாவத்தை கொடுக்கறாங்க. சொல்லுறாங்க அந்த சிறை வாசிகளை பார்த்து, யா சாஹிபை சிஜ்னி, சிறையில் இருக்கும் என்னுடைய இரு நண்பர்களே, அம்மா அஹதுகுமா, உங்கள் ஒருவர், ஃபயஸ்கி ரப்பஹு ஹம்ரன், உங்களுடைய எஜமானனுக்கு திராட்சை ரசத்தை மதுபானத்தை புகட்டுவார். வ அமலாஹர், அடுத்தவர், ஃபயுஸ்லபு, அவரை சிலுவையில் அறையப்படும், ஃபதாக்குலு தைரு மின் ரஸிஹி, பறவைகள் அவருடைய தலையை சாப்பிடும். தலைய பறவைகள் கொத்தி கொத்தி சாப்பிடும். சிலுவையில் அறையப்படுவாரு. அந்த நேரம் பறவைகள் அவருடைய தலையை கொற்றி சாப்பிடும். குலியல் அம்ருல்லதி ஃபீஹி தஃப்தஃப்தியான், உங்களுடைய விஷயத்துல நீங்க என்ன விளக்கத்தை என்னிடத்துல கேட்டீங்களோ அதற்குண்டான காரியம் இதுவாக நடந்து தீரும் என்று சொல்லி ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சிறையில் இருந்த 2 பேர் கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்றாங்க. இப்படி மார்க்கத்தினுடைய தாவத்தை அந்த 2 பேருக்கும் கொடுத்துட்டு கண்ட கனவினுடைய பலனையும் சொல்றாங்க. இப்போ அரசருக்கு அந்த திராட்சை பானத்தை குடிக்க கொடுக்க கூடியவர், அப்படி கனவு கண்டவர், அவரிடத்துல சொல்லுகிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நீ மறுபடியும் உண்ட வேலையை அடைவாய். நீ அரசனுடைய நம்பிக்கைக்கும் கண்ணியத்துக்கும் ஃபாத்திமாவாய். உணவு தயார் செய்கிறவரை நோக்கி சொல்றாரு, நீ தூக்கிலிடப்படுவாய். ஓண்ட தலைய பறவைகள் வந்து தின்னும் என்று. எனவே திராட்சை தோட்டம், அதே மாதிரி திராட்சை பழங்கள், கிரேப்ஸ் பழங்கள், இவைகள் கனவுல காண்றது ஒரு நல்ல நிலைக்கு அடையாளம். ஏற்கனவே அவர் கண்டாரு, ஒரே குலையில 3 கொத்தரைகள் தொங்கிக் கொண்டிருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த 3 கொத்தரைகள் என்கிறது 3 நாட்கள். 3 நாளைக்கு பிறகு அரசர் உன்னை அழைத்து உன்ட பதவியை உனக்கு மீண்டும் தருவார். உன்ட கௌரவம் செல்வாக்கு அவருக்கு முன்னிலையில அதிகமாக உயர்ந்து போகும். சமையல்காரனை அழைச்சு சொன்னாரு, நீ உன்ட சமையல் அறையை விட்டு வெளியேற்றப்படுவாய். உன்ட பதவியை விட்டு நீக்கப்படுவாய். உன்ட தலையில 3 பாத்திரங்களை வைத்திருந்து 3 நாட்களை நீ உன்ட தலையில 3 பாத்திரங்களை வைத்திருந்ததை கனவுல கண்டாய். 3 நாட்கள் அதன் மூலமாக விளக்கமாக நான் சொல்லுகிறேன். 3 நாட்களுக்கு பின்னால அரசர் உன்னை அழைத்து உன்னை இந்த முறையில சிலுவையில் அறைவாரு. அதன் பின்னால உன்ட தலைய பறவைகள் வந்து கொத்தும் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பலன் சொல்றாங்க, விளக்கம் சொல்றாங்க. பிறகு இந்த 2 பேரும் சேர்ந்து நாங்க கனவு காணவே இல்லை என்று மறுத்தாங்க என்றும் ஒரு தஃசீர்ல எழுதப்படுது. அதற்கு காரணம் என்னண்டா, கெட்ட முறையில் அவருக்கு தஅவீல் கொடுக்கப்படுது.
அவர் கொல்லப்படுவார் என்று சொல்லி, அதனால அடுத்தவரும் சேர்த்து இதனை மறுத்திருக்கிறார் என்ற ஒரு காரணத்தை இங்க தஃப்சீருடைய விளக்கங்கள்ல சொல்லுறாங்க. இப்படி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை மாதிரியே 3 நாளைக்கு பின்னர் அந்த 2 பேரையும் சிறைச்சாலையில இருந்து அரச சபைக்கு அழைத்து செல்லப்படுது. அந்த பானங்களை புகுத்தக்கூடியவர் அவரை கூறப்பட்ட பிரகாரம் மோசமான முறையில் கொல்லப்படுறாரு. அதே நேரம் அதாவது அந்த சாப்பாடு கொடுக்கிறவரை கொல்லப்படுறாரு. அதே நேரம் பானங்கள் புகுத்தியவர் பதவியில மீண்டும் அமர்த்தப்படுறாரு. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல நாங்க பொய் சொன்னோம் அவங்க சொன்ன நேரத்துல, நீங்க கனவு கண்டாலும் சரி காணாவிட்டாலும் சரி உங்களுக்கு இது நடக்கும் என்கிறதனையும் அவங்க சொல்லிவிடுறாங்க. வகால லில்லதி லன்ன அன்னஹு நாஜிம் மின்ஹுமா. இப்ப அந்த 2 பேர்ல யாரு நாஜி அதாவது தப்புவாரோ அவரிடத்துல ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீ வெளியே போனதன் பின்னால 3 நாளைக்கு பிறகு நீ வெளியே போவாய். போனதன் பின்னால உத்குர்னி இந்த ரப்பிக், உன்னுடைய எஜமானன்றத்துல என்னை பற்றி ஞாபகப்படுத்து. அதாவது நான் இவ்வளவு காலமாக சிறையில் இருக்கிறேன். அவர் வெளியே போறாரு. ஃபஅன்சாஹு ஷைத்தானு திக்ர ரப்பிஹி, எஜமானிடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறுறத அப்படியே மறந்துட்டார். இதனால ஃபலபிஸ ஃபி சிஜ்னி பிலஅ சினீன், அவர் பல வருட காலங்களாக அதே சிறையில் இருந்தார். இப்படி 12 வருடங்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறைவாசம் செய்திருக்கிறாங்க. எனவே இங்க அல்லாஹ் அந்த தண்டனை அவருக்கு கொடுத்து மேலும் சிறைச்சால நாளை அதிகரித்தது. உத்குர்னி இந்த ரப்பிக், உன்னுடைய எஜமானிடத்தில் என்னை ஞாபகப்படுத்து என்று அவனிடத்துல சொல்லி அனுப்பினது நேரடியாக அவர் அல்லாவை அணுகாததின் காரணமாக. எனவே இப்படியான விஷயங்கள் பொதுமக்களுக்கு சாத்தியம், அதுல பிரச்சனை ஒன்று இல்லை. ஆனால் நபிமார்கள் என்று வரும் பொழுது அப்படி சாத்தியமாக கூடாது. காரணம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்புல போடப்படக்கூடிய நேரத்தில் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு தான் வாராங்க. என்றாலும் அவங்க ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல உதவி தேடல. சொன்னாங்க, என்னுடைய ரப்பு எனக்கு போதுமானவன், ஹஸ்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு எனக்கு போதுமானவன். அதனால அந்த நெருப்புக்கு கட்டளையிடப்பட்டது, யானாரு கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ பர்தாக குளிராக எந்த விதமான தீங்கும் இழைக்காத சலாமாக ஆகிவிடு என்று சொல்லி. எனவே இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதே வம்சத்துல வந்தவங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழிமுறையில வந்தவங்க. இவங்க இப்படியான வார்த்தையை பாவிச்சதன் காரணமாக அல்லாஹ் சோதிக்கிறான். எனவே அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களுக்கு சோதனை அதிகம். அந்த சோதனை அந்தஸ்தை உயர்த்துறதுக்கு, துனியாவிலையும் ஆஹிராவிலையும் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறதுக்கு. எனவே என்ன நடக்குது, ஃபஅன்சாஹு ஷைத்தானு திக்ர ரப்பிஹி, தன்னுடைய எஜமானிடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்துவதனை ஷைத்தான் மறக்கடிக்க செய்துவிட்டான். ஃபலபிஸ ஃபி சிஜ்னி பிலஅ சினீன், இதன் காரணமாக பிலஅ சினீன் பல வருடங்கள் அவங்க அந்த சிஜ்னிலேயே சிறையிலேயே தங்கி இருந்தாங்க. இப்படி அந்த மனிதன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மறந்து விட்டது காரணம் ஷைத்தானுடைய வஸ்வசா, ஊசலாட்டம், வேறு பல தொடர்புகள் அவரிடத்தில் இருந்ததின் காரணமாக. எனவே நல்ல விஷயங்களை நல்லவங்களுக்கு உதவி செய்யறதெல்லாம் மனோ இச்சைகள் அதிகமாக ஷைத்தானுடைய விடயங்களை ஈடுபடக்கூடியவங்களோட இருக்கும். எந்த அளவுக்குண்டா தன்னுடைய பெற்றோர்கள் மனைவி மக்களை கூட மறந்து விடுவாங்க. ஹஸரத் ஜுலைஹா அவங்க அந்த ஈஜிப்ட் உடைய அசீஸ் இடத்துல ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் தஃப்சீர்ல எழுதப்படுது. அந்த நேரம் தான் ஈஜிப்ட் உடைய அசீஸ் அவருக்கு சிறையில் போட்ட அந்த 2 ஊழியர்களையும் ஹஸரத் யூசுஃபையும் ஞாபகம் வந்தது என்றும் தஃப்சீர் விளக்கங்கள் சொல்லுது. இவராக அவங்க பல வருடங்கள் சிறையில் இருக்கிறதுக்கு நேர்ந்தது.
ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ற சகோதரர் யூசுஃபுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கம் காட்டுவானாக, ஓண்ட எஜமானிடத்தில் என்ன நினைவுபடுத்து என்று அவர் கூறாது இருந்திருந்தா 5 வருடங்களுக்கு பிறகு மேலும் 7 வருடங்கள் அவர் சிறையில் இருக்க வேண்டியது இல்லை என்கிறத சொன்னாங்க. இது ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறைச்சாலையில் வைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒரு தடவை சந்திக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீலை பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சு கொண்டு, நல்ல விடயங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய சகோதரரே, எனக்கு உங்களை பல நாட்களாக பல காலங்களாக காண முடியவில்லையே என்று சொல்லி கேட்டார். அந்த நேரம் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, பரிசுத்தவான்களிலும் பரிசுத்தமானவரே, உங்களுடைய மூதாதையர்கள் அவர்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை கண்ணியமாக்கி வைக்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சலாம் சொல்கிறான் என்று நீண்ட கால சந்திப்புக்கு பின்னால ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல சொல்ற நேரம், அல்லாஹ் அல்லாதவரிடத்துல நீங்க உதவி தேடினீங்க, அந்த அல்லாஹ்வுடைய விடயத்தில் நீங்க வெட்கமடைய கூடாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, ஜிப்ரீலே, என்ற அல்லாஹ் என்னை திருப்தி கொண்டிருக்கிறானா? அவர் ஆம் என்கிறார். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அப்படின்றா நான் இந்த சிறை வாழ்க்கையை பொருட்படுத்த மாட்டேன் என்று சொன்னான். இதனால அந்நியர்களிடம் உதவி தேடாத இருக்கிற விஷயத்துல எங்கட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பின்பற்றி இருக்கிறது ரொம்ப கடமையாக இருக்குது என்கிறதை தான் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உணர்த்துகிறான். கஷ்டம் வரக்கூடிய நேரங்களில் அல்லாஹ் தவிர மற்றவங்களிடத்துல உதவி தேடுறது ஆகும் என்றிருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாங்கள் மறந்து யாரிடத்திலையும் உதவி தேடுறது மிகப்பெரிய ஒரு குற்றம் என்கிறதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். இப்பொழுது அடுத்த ஆயத் தொடங்குது, வக்காலல் மலிக்கு. இப்ப கனவு கண்டவர்களுக்கு விளக்கம் எல்லாம் சொல்லி அவர்கள் நிதஹஸ் ஆகுவாங்க, ஃப்ரீ ஆகுவாங்க என்கிறது எல்லாம் விளங்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை பற்றி எஜமானிடத்தில் ஞாபகப்படுத்துங்க என்றெல்லாம் சொல்லி அது மறந்து பல காலம் போனதன் பின்னால வக்காலல் மலிக் அரசர் சொல்லுகிறார், இன்னி அரா சபஅ பக்கராத்தின் சிமானின், நான் ஒரு கனவு கண்டேன், அதிலே கொளுத்த 7 மாடுகள், சபஅ பக்கராத்தின் சிமானின், கொளுத்த 7 மாடுகள், யக்குலுஹுன்ன சபஅன் இஜாஃபுன், அந்த 7 மாடுகளையும் மெலிந்த 7 மாடுகள் சாப்பிடுகிறது. கொளுத்த 7 மாடுகளையும் மெலிந்த 7 மாடுகள் சம்பூர்ணமாக விழுங்கி சாப்பிடுது. மேலும் நான் பசுமையான 7 கதிர்களையும் கனவுலை கண்டேன். அதனை தொடர்ந்து அது மறைந்து விடுகிறது, இன்னும் உலர்ந்த 7 கதிர்களையும் கண்டேன். யா யுஹல் மலஉ, ஜனங்களே, அஃப்தூனி ஃபீ ருயாய, என்னுடைய இந்த கனவுக்கு விளக்கம் தாங்க. இன் குந்தும் லிர்ருயா தஅபுருன், நீங்க கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் என்று அந்த ஈஜிப்துடைய பிரதம அரசர் அவர் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த எகிப்துல நதிக்கரை ஓரத்துல ஒரு விழா ஒன்றை கொண்டாடுவது வழக்கம். இதுக்கு அந்த நாட்டில் உள்ள மனிதர்கள்ல அதிகமாக முக்கியம் வாய்ந்தவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் எல்லாருமே வருவாங்க. அவங்க எல்லாருக்கும் அரசர் எல்லா விதமான உணவுகளும் முக்கியமான பானங்களை எல்லாம் கொடுத்து சந்தோஷமாக்கி வைப்பார். இவங்க சாப்பிடுறது, குடிக்கிறது, இவைகளை பார்த்து மகிழ்றது இந்த அரசனுடைய ஒரு பொழுதுபோக்காகவும் இருந்துச்சு.
இப்படியான இந்த விழாவை நடத்துகிற ஒரு நாள் தான் அரசர் வெள்ளிக்கிழமை இரவுல ஒரு கனவு காண்கிறார். அதாவது மேல ஆயத்தில் சொன்னது மாதிரி 7 கொளுத்த மாடுகள் அந்த ஆற்றுல இருந்து, இன்னொரு ரிவாயத்துல கடல்ல இருந்து அது வெளியாகுது. பிறகு 7 மெலிந்த மாடுகளும் வெளியாது. கொளுத்த அந்த 7 மாடுகளையும் இந்த மெலிந்த 7 மாடுகளும் அப்படியே புழுங்கிடுது. அதனுடைய எந்த ஒரு உறுப்பமும் எந்த ஒரு பாகமும் வெளிக்கு தெரியாத மாதிரி அப்படியே சம்பூர்ணமாக புழுங்கி மாடுகளுடைய வயிற்றுக்குள்ளாது அடங்கிடுது. அதோட 7 பசுமையான கதிர்கள் வெளியாகி வருது. அதுக்கு பின்னால தொடர்ந்து உலர்ந்த பழுத்த 7 கதிர்கள் வெளியாகி வருது. இப்ப அந்த பசுமையான கதிர்கள் மறைந்து போகுது. இப்படி அரசன் கனவு கண்டு விழிச்சு கொள்றான். ஏண்ட அரசாட்சிக்கு ஏதேனும் கெடுதிகள் வரந்து விடுமோ என்று பயத்துல தான் படித்த அறிஞர்கள், குறி சொல்றவங்க, கனவுக்கு விளக்கம் சொல்றவங்க எல்லாமே அந்த அவர் விருந்தளிக்கும் சபையில இருந்தாங்க. அவர்களை நோக்கித்தான் அவர் சொல்றார், யா யுஹல் மலவு, ஜனங்களே கூட்டமே, அஃப்தூனி, எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க, ஃபத்வா சொல்லுங்க, ஃபீ ருயா, என்ற கனவுடைய விடயத்திலே, இன் குந்தும் லிர்ருயா தஅபுரூன், நீங்க கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் என்று கேட்டுக்கொள்றார். இந்த நேரம் தான் இந்த வாலிபருக்கு ஞாபகம் வருது ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அவரு கேட்டுக்கொள்றாரு, இப்படி கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் யூசுப் அவர்களை நாங்க அழைத்துக் கொள்வோம், அவர் சிறையில் இருக்கிறார். ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அழைக்கப்படுது இந்த கனவுக்கு விளக்கம் சொல்றதுக்காக வேண்டி. எப்படியும் யாரு கனவு கண்டாலும் அதற்கு ஒரு பலன் இருக்கத்தான் செய்யும். அவரு காஃபிரா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம். என்றாலும் நல்லோர்களுடைய கனவு அது நுபுவத்தினுடைய ஒரு பகுதி என்றும் சொல்லப்படுது. யாரு கனவு கண்டாலும் அதற்கு விளக்கம் ஒன்று இருக்கின்றது. அந்த வகையில இந்த அரசன் கனவு காண்கிறார். இப்பொழுது ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அழைத்து கொண்டு வரும்படி அனுப்பப்படுது. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த கனவுகளுக்கு உண்டான விளக்கங்களை சொல்கிறார். எனவே அவர் சொல்லக்கூடிய அந்த விளக்கத்தை காண்பதற்கு முன்னால நாங்க இந்த கனவினுடைய விடயங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை விளங்கிக் கொள்ளணும். ஒரு முக்கியமான மனிதர் இமாம் தகியுத்தீன் இப்னு முகல்லத் என்கிறவர் ஒரு தடவை கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பால் அருந்த கொடுக்கிறார். அவர் தூங்கி எழுந்த உடனே இந்த கனவுல நான் பாலை தவிர்த்து கொள்ளணும் என்கிறதுக்காக வேண்டித்தான் எனக்கு இந்த கனவு காண்பிக்கப்பட்டிருக்குது என்று நினைச்சு அவர் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சார். ஹசரத் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, யாரு என்ன கனவுல காண்கிறாரோ அவர் என்ன விழிப்புற கண்டவர் போல, கனவுல என்னைய யாரு காண்கிறாரோ என்ன விழிப்புல எப்படி சஹாபாக்கள் கண்டாங்களோ அது மாதிரி தான் இவரும் என்று சொல்லி ஹதீஸ்ல வந்து இவர் வாந்தி எடுத்ததுனால இவர்கிட்ட இருந்து அதிகமான கல்விகள் இல்லாம போயிட்டது என்று விளக்கம் கூறப்படுது. ஏண்டா பால் காண்கிறது அது மார்க்க கல்வி என்கிறதனுடைய விளக்கம். இத மாதிரி சில கனவுகளை காண்பார்கள். கெட்ட கனவுகள் அது யாரிடத்திலையும் சொல்லக்கூடாது. என்றாலும் நல்ல கனவுகள், கொஞ்சம் சங்கடமாக இருக்கக்கூடிய கனவுகளை அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று பெற்றுக்கொள்ள வேணும் என்று இருந்தால் கட்டாயமாக அதை நல்லவர்களிடத்துல தான் சொல்லணும். அதுவும் கனவு கண்டவங்க தான் அதனை சொல்லணும். கனவை வேற யார்கிட்டையும் ஏவி சொல்லக்கூடாது. ஏனெனில் அப்படி சொல்லுவாண்டா யார்கிட்ட நீங்க கனவை சொல்லி கேட்கிறீங்களோ அவர் கூட குறையாக சொல்லக்கூடிய நேரத்தில் அதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டா நல்ல கனவு கூட கெட்ட கனவாக மாறக்கூடிய அமைப்புகளும் இருக்குது என்கிறத மறந்துவிடக்கூடாது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் எந்த உருவத்தில் இருந்தாங்களோ அதே மாதிரி
யாராவது பரிபூர்ணமாக ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டாங்கன்னு சொன்னா அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளை பரிபூர்ணமாக எடுத்து நடப்பாங்க. நபி அவங்க விலக்கியவற்றில தவிர்த்து நடப்பாங்க என்பது இந்த கனவினுடைய விளக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு செல்லுபடியாகும் என்றெல்லாம் விளக்கம் கூறப்படுது. அப்படி மூடலாக இருந்தால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மையான உருவம் இல்லாம அவரை கண்டால் வாழ்க்கையில சிலவித சோதனைகள் வரும் என்கிறதும் கனவுகளுடைய விளக்கம். எனவே காண்கிறது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்பட்டா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்கிறதுல சந்தேகங்கள் இல்லை. ஒரு நல்ல அடியார்கள்ல ஒருத்தர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல காண்கிறார். அவரு ரசூலுல்லாஹ்வுக்கு கன்னத்துல அறைகிறார். இப்ப திடுக்கிட்டு பதறி எழும்புறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இப்படி நாங்க செஞ்சிட்டோமே, அவருக்கு கவலை துக்கம் வரக்கூடிய ஒரு விஷயத்த நான் உண்டாக்கிவிட்டதுனால என்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி அந்த காலத்திலிருந்து ஒரு பெரிய ஆளுமிடத்துல போயிட்டு கண்ட கனவை சொல்றாரு. ஞானவான் சொல்றாரு, உன்னோட கை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வின் மீது அல்லது வேற யாரின் மீதும் இப்படி நீள்றதுக்கு தகுதி இல்லை, அது கூடாது, உன்னோட அந்தஸ்துக்கு இது புறம்பானது. ஆனா நீ பார்த்த உருவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்ல, அவங்களுடைய ஷரியத்தை தான் நீ கனவுல கண்டிருக்கிறாய் என்று சொல்லி சொன்ன. பாருங்க இந்த விளக்கத்தை. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு கன்னத்துல அறைமாய் காண்றாரு, பதிர் எலும்பி ஓடுறாரு, முக்கியமான ஒரு ஆளுமிடத்துல கேட்கிறாரு. அவர் சொல்றாரு இது கூடாது, அது ரசூலுல்லாஹ்வும் தான் வேற யாரும் தான், நீ கன்னத்துல அறைரமாய் கனவு காணக்கூடாது, என்றாலும் நீ ரசூலுல்லாஹ்வுடைய ஷரியத்தை தான் அந்த உருவத்துல கண்டிருக்கிறாய், ஷரியத்தின் மார்க்கம் அதை தான் கண்டிருக்கிறாய். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளைகள்ல ஏதோ ஒன்றை நீ வீணாக்கி இருக்கிறாய், ஓண்ட அந்த முகத்தில் அறைந்த செயல் நீர் ஏதோ ஒரு பெரும் பாவங்கள் ஒன்றை செஞ்சிருக்கிறாய் என்று சொல்லி அவர் விளக்கம் சொல்றார். இவர் ஒரு நல்ல மனிதர், சாலிஹானவர். இவர் பல மாதிரி யோசிச்சாரு, நான் எந்த விதமான பாவம் செஞ்சேன் என்று சொல்லி. என்றாலும் அவருக்கு சிந்தனை வரவே இல்லை. அவர் செஞ்ச பெரும் பாவங்கள் எதுவுமே நினைவுக்கு வர இல்லை. இவர் துக்கத்துடன் போனாரு வீட்டுக்கு, கவலையோட திரும்பினாரு. கவலையோட வாரத்தை அவருடைய மனைவி அவதானிச்சாங்க. காரணம் கேட்டாங்க. கண்ட கனவை அந்த பெண்ணுக்கு சொன்னாங்க. அந்த பெண் சொன்னார், அந்த கனவுக்கு விளக்கம் சொன்ன ஞானவான் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறாரு, நான் சொல்லுறேன் இந்த கனவுக்கு உறுதியை என்று சொல்லி அவள் விவரிக்கிறார். அதாவது ஒரு தடவை நீங்க உங்களோட நண்பர் ஒருவரை, உதாரணத்துக்கு ஜெயித் வச்சுக்கிறோமே, ஜெயிதை வச்சு சொன்னீங்க இன்னாருடைய இல்லத்துக்கு இன்னாருடைய வீட்டுக்கு நீ போனா நீ தலாக் ஆகிவிட்டாய் என்று சொன்னீங்க. ஒரு முறை அவங்களுடைய வீட்டுக்கு வாசல் வழியாக நான் போற நேரம் அவங்க அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சு என்ன அழைச்சாங்க. அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சு என்ன மிகவும் கவலைப்பட்டு வர சொன்னாங்க. அவங்களுடைய அந்த வேண்டுகோளுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாததுனால நான் ஒன்றும் செய்ய முடியாமல் அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டேன். உங்களை பயந்து நான் நடந்த விஷயத்த சொல்லல. அதாவது நான் போனால் என்னை விவாகரத்து சொல்லி சொன்னீங்க, நான் தலாக் ஆகிவிடுவேன் சொன்னீங்க. ஆனாலும் கூட நான் போகல. அதாவது நான் அந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லல, போன விடயத்தை உங்களிடத்துல சொல்லல. அப்ப நான் தலாக் ஆகிட்டேன் தானே. நான் உங்களோட சொல்லாதனால இதுவரைக்கும் நாங்க கூடி வாழ்ந்திருக்கிறோம். இது ஒரு தகாத உறவைத்தான் நாங்க இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன உடனே அந்த மனிதன் தௌபா செய்றாரு, அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுறாரு. அந்த பெண்ணை மார்க்க சட்டப்படி பிரிஞ்சு மறுவாலும் அவளை இதா இருக்க வைத்து
பொறவு புதிதாக திருமணம் செய்து கொண்டாரு என்று சொல்லி இப்படி சில சம்பவங்கள் இந்த கனவு சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்னால அங்க இருந்த கூட்டத்திடத்துல அவங்க, அதாவது அரசன் சொன்னான், நீங்க இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க. காலு, அங்க இருந்து கூட்டங்கள் சொன்னாங்க, அல்காசு அஹ்லாமின், பொய்யான கனவுகள். அல்காசு அஹ்லாமின், இது பொய் கனவுகள். வமா நஹ்னு பிதஅவீலில் அஹ்லாமி பிஅலிமீன், நாங்க பொய்யான கனவுக்கு விளக்கம் சொல்ல தெரிந்தவர்கள் அல்ல என்று கூறிட்டான். எனவே இன்ஷா அல்லாஹ் அதுல இருந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம்.